ஹே டியூட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அன்கான்சியஸ் டாக்கிஸ். போன வீடியோவில் இது மாதிரி அந்த ட்ரோனை தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு போனதாக சொன்னேன்னே, அந்த இதுலேருந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஜெயன் கோவப்படுறான். ஏன்னா அவனோட கேஜெட்டில் சார்ஜ் இல்லாதனால அவன் அதே இடத்துல மாட்டிப்பான், டெம்போரல் கோஸ்ட்டாக, அதாவது காலப்பேயாக அங்கேயே இருப்பான் அப்படின்னு சொல்லி கோவப்படுறப்ப தான் நம்ம கருப்பு ஜெயனை கூட்டிகிட்டு ஒரு தோட்டத்துக்கு போகிறோம். அது என்ன தோட்டம்னா சன்ஃப்ளவர் தோட்டம். அந்த சன்ஃப்ளவர் தோட்டத்தை பார்த்தோன்னே நம்மால் ஜெயரன் அங்கே உடஞ்சி போன ட்ரோனை எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப தான் அவனுக்கு ஒரு ஷாக்கு. கருப்பு, இது வெறும் பூ இல்லை, செடி இல்லை, இது ஒயர்லெஸ் சோலார் பேனலு. இது எங்கே சூரியன் இருக்கோ அதை பார்த்து திரும்பி CO2 எல்லாத்தையும் ஆக்சிஜனாக மாற்றி அது மூலியமாக குளுக்கோஸ் எடுத்து இது வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறான். இது ஒரு ப்ரைமரி எனர்ஜி ப்ரொடியூசரு. இந்த செடி இல்லைன்னா, அதாவது இந்த செடிங்க இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒரு லைட்டு கூட எரியாது அப்படின்னு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் ஜெயரனுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஜெயரன் அந்த ட்ரோனை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு ஒயர் காப்பர் ஒயரை எடுத்து அதை மரத்துலையும் அப்புறம் சாயில் கூடையும் லிங்க் பண்ணுறோம். அது மூலியமாக சாயில்குள்ளே இருக்கிற மைக்ரோபியல் ஃபியூல் அதை வச்சு எனர்ஜி எடுத்து அந்த டிவைஸை சார்ஜ் பண்ணுற ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு இதை நாங்கள் யூஸ் பண்ணாததால் தான், அதாவது நேச்சரை நாங்கள் யூஸ் பண்ணாததால் தான் எங்கள் உலகம் அப்படி ஆயிடுச்சு. அதனால் இப்போ இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். சொன்னதுக்கப்புறம் அது கோடை காலம், அதாவது சம்மர். அந்த சம்மர் பீக்கில் இருக்குது. பீக்கில் இருக்கவும் அங்கே தண்ணி எல்லாமே வறண்டு போயிடுது. குளம், நதி எல்லாம் வறண்டு போயிடுது. வறண்டு போனோடனே கருப்பு ரொம்ப வருத்தத்தில் இருக்கான். ஜெயன் கேட்குறான், ஏன்டா வருத்தத்தில் இருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இது வெயில் காலம், தண்ணியே இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், தண்ணி இதுக்கப்புறமும் இல்லைன்னா நாங்கள் இறக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சோகமாக சொல்கிறான். அதுக்கு நம்ம ஜெயன் ஏன் இங்கே சென்ட்ரல் வாட்டர்ஸ் ரீசைக்ளிங் பிளான்ட்லாம் கிடையாதா, அதை ஆக்டிவேட் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு தான். இங்கெல்லாம் ரீசைக்ளிங் பிளான்லாம் கிடையாது, நாங்கள் வானம் பார்த்த பூமி தான். பூமி, அதாவது வானத்துலேருந்து மழை பெஞ்சாதான் நாங்கள் தண்ணிக்கு இதாகும், அப்போ விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். சொன்னோன்னே அது என்ன, அது வானத்துலேருந்து தண்ணி வருமா அப்படின்ட்டு ஜெயன் ஆச்சரியப்பட்டு வானத்தை ஸ்கேன் பண்ணுறான். ஸ்கேன் பண்ணுறப்ப வானத்துலேருந்து ஒரு அவனுக்கு ஒரு நோட் புக் மாதிரி கிடைக்கிது. அந்த நோட் புக்கை வச்சு அவன் சொல்கிறான், கருப்பு, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, சன் வெறும் லைட்டை மட்டும் தரல, வெளிச்சத்தை மட்டும் தரல, அது ஒரு பம்பு மாதிரி ஒர்க் ஆகுது. அது ஒரு ஹீட் ப்ரெஷரை கொடுக்கறதுனால பூமியில் இருக்கிற ஒவ்வொரு லிக்யூட் மாலிக்யூல்ஸும் அது எல்லாமே வேப்பர் ஆக துவங்குது. வேப்பர் ஆனது எல்லாமே க்ளவுடாக மாறுது. இந்த க்ளவுட்லேருந்து தான் இந்த மழைங்கிற ஒன்று வருது. ஸோ பூமியிலேருந்து தண்ணியை எடுத்து திருப்பி க்ளவுடாக மாற்றி திருப்பி அது பூமிக்கு அனுப்புது. இது ஒரு லூப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் இந்த இது நல்லா இருக்குது. இது ஒரு ப்யூர் லைஃபு. ஆனால் எங்கள் இதில் அது ப்ரோக் ஆனதுனால தான் எங்கள் இயரில் அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறோம். சொன்னதுக்கப்புறம் ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகுது. அதுலேருந்து இந்த தாட்டி ட்ரோன் இல்லை, ஹியூமனாய்ட் ரோபோட் ஒன்று வருது. அந்த ரோபோட் பேர் சென்ட்ரியட்ஸ். அந்த சென்ட்ரியட்ஸ் வர்றது நம்ம ஜெயரனுக்கு தெரிஞ்சது. ஜெயரனுக்கு தெரிஞ்சோன்னே நம்ம ஆளுங்க அது எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு போகிறாங்க.
போகிறப்ப அதுக்கு அந்த இது ரோபோட்டை அதாவது சென்ட்ரியட்ஸை தடுக்கணும்னா தண்ணி பட்டாலே தடுத்துடலாம். ஏன்னா வந்து எதிர்காலத்தில் தண்ணியே அந்தளவு கிடையாது. ஸோ வந்து அந்த ஷார்ட் சர்க்யூட்டுங்கிற விஷயத்த வந்து யோசிச்சு இருக்க மாட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ரெயின் ஹார்வெஸ்டிங் ஒரு இது இருக்கும். அதாவது ரெயின் ஹார்வெஸ்டிங் டேங்க் இருக்கும். இந்த மழை தண்ணியை சேமிக்கிற இடம், அந்த இடத்துல வந்து தண்ணி இருக்கும். அதை ப்ரெஷரை வச்சு அவங்க மேலே அடிச்சிடுறாங்க, அந்த சென்ட்ரியட்ஸ் மேலே அடிச்சிடுறாங்க. அது ஊரோட ரெயின் ஹார்வெஸ்டிங் வாட்டர். அதில் கொஞ்சம் தான் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வந்து அவன் மேலே அடிச்சிடுறாங்க. அடித்தோடனே சென்ட்ரியட்ஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி அதே இடத்துல ஸ்டக்காகி நின்றுடுறான். அந்த நேரத்தில் மழையும் அடிச்சிட்டு ஊற்றுனோன்னே கருப்புக்கு ஒரே சந்தோஷம். மழை வந்துச்சு, ஜாலி ஜாலி ஜாலின்னு இருக்கான். சைரன் வந்து, பார்த்தீங்களா, இதுதான் உண்மையான வாழ்க்கை. மழை இருக்குது, மரம் இருக்குது, காற்று இருக்குது, எல்லாம் இருக்கிறப்பயே காப்பாற்றிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் ட்ரோனை வந்து சார்ஜ் போட்டிருந்தானே அவனோட கேஜெட்டோட, அந்த கேஜெட்டை இது பண்ணுறப்ப தான் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வருது. இது மாதிரி 2800 வந்து 90% அவங்க ஊர் அழிஞ்சிட்டு இருக்கு. அங்கே வந்து ஒரு செடி இருக்குது. அந்த செடினால தான் அந்த அந்த 10% ஊர் வந்து காப்பாற்றப்பட்டுட்டு இருக்குது. அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு இவன் நினைக்கிறான். அப்போ நினைக்கிறப்ப தான் இவனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா, இவனோட வாட்சில் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அது என்ன போட்டிருக்குன்னா, சோர்ஸ் ஆஃப் த ஸ்ப்ரவுட் ஃபவுண்ட் இயர் 2026 யுவர் கரண்ட் லொக்கேஷன். அதாவது அந்த செடி எங்கே இருக்குங்கிறத இப்போ சொல்லுது. அதாவது 2026 அவன் நட்டு வச்ச அந்த செடி தான் 2800 அங்கே இருக்கிற செடி. அதாவது இந்த செடி தான் திருப்பி ரெவால்வாகி அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனோட டிவைஸ் வந்து காட்டுது. அவன் யோசித்தோடனே அந்த டிவைஸ் வந்து ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி எங்கே இருக்குங்கிறத சொல்லிடுச்சு. அது வந்து 2026 உன்னோட கரண்ட் லொக்கேஷனில் தான் இதாக இருக்குது அப்படின்னோடனே நம்மளுக்கு ஒரே சந்தோஷம். இங்கே பண்ணுற இதால் அங்கே பெரிய மாற்றமே ஏற்படுது அப்படிங்கிறது. இதோடு இந்த வீடியோ முடியுது. இதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.